அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது 11ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகத்திலிருந்து இறுதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான 105 மாதிரி வினாவிடைகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவோட 11th ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் இருக்கக்கூடிய 705 மாதிரி வினாவிடைகள் முழுமையாக முடிய உள்ளது. ஏற்கனவே நம்ம 600 வினாவிடைகளை பார்த்துருப்பாங்க. அந்த 600 வினாவிடைகளை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த 705 வினாவிடைகளும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணப்படும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 1, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு 11th ஹிஸ்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த வகையில் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டெய்லி டெஸ்ட்டில் நடத்தப்பட்ட கேள்வியை தான் நம்ம வீடியோஸாக பார்த்துருக்குறோங்க. முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 601வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. முதல் இருப்பு பாதை மும்பை டு தானே 1853ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 2. ஹவுரா ராணிகஞ்ச் இருப்பு பாதை 1854 முதல் 1855ஆம் ஆண்டுகளில் அமைக்கப்பட்டது. 3. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை 1856ஆம் ஆண்டு மதராஸுக்கும் அரக்கோணத்திற்கும் இடையே அமைக்கப்பட்டது. இப்போ பின்வரும் கூற்றில் சரியானது எதுனா அனைத்துமே சரிங்க, 3மே சரி. முதல் இருப்பு பாதை மும்பை டு தானே 1853ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. ஹவுரா ராணிகஞ்ச் இருப்பு பாதை 1854-55 ஆண்டுகளில் அமைக்கப்பட்டது. தென்னிந்தியாவில் முதல் இருப்பு பாதை 1856ஆம் ஆண்டு மதராஸுக்கும் அரக்கோணத்துக்கு இடையே அமைக்கப்பட்டது. இந்த 3 கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. 602வது கேள்வி, இந்தியாவில் தந்தி போக்குவரத்து தொடங்கிய ஆண்டு? இந்தியாவில் தந்தி போக்குவரத்து தொடங்கிய ஆண்டு 1854. 603 பொறுத்துக, சூயஸ் கால்வாய். சூயஸ் கால்வாய் திறக்கப்படுது 1869. கொள்ளிடம் அணை 1836. யமுனா கால்வாய் 1830. கங்கை கால்வாய் 1857. பாரி இடைத்துறை கால்வாய் 1856. சரியான ஆப்ஷன் சி. 604வது கேள்வி, பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்கள் யார்? பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்த முதல் பழங்குடி மக்கள் சந்தால் பழங்குடி மக்கள். ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இந்திய வனச்சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு? இந்திய வனச்சட்டம் பிறப்பிக்கப்பட்ட ஆண்டு 1865, 1865. குற்ற பழங்குடியினர் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1871. 607வது கேள்வி, பல வகையிலும் இஸ்லாமியர் ஆட்சி நம்மை விஞ்சுகிறது. அவர்கள் படையெடுத்து சென்ற நாடுகளிலேயே குடியமர்ந்தார்கள். அவர்கள் உள்ளூர் மக்களோடு மன உறவு கொண்டார்கள். அவர்களுக்கு அனைத்து சலுகைகளும் வழங்கினார்கள். படையெடுத்தவர்களும் அடிபணிந்தவர்களும் ஒத்த கருத்தும் எண்ண ஓட்டமும் கொண்டவர்களாக திகழ்ந்தார்கள். இதற்கு மாறாக நம்முடைய ஆட்சியோ நேர் எதிரானதாக உள்ளது. விரோத போக்கு, சுயநலம், இரக்கமின்மை ஆகியவையே அதன் கூறுகள் என்று குறிப்பிட்டவர் வில்லியம் பென்டிங் பிரபு. 608வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. வங்காளத்தில் முன்பு விளைந்த ஒரு வகை பட்டு போன்ற பருத்தியிலிருந்து டாக்கா மஸ்லின் என்ற மெல்லிய துணியை நெய்வார்கள். அது போன்ற ஒன்றை பார்ப்பது அரிதாகிவிட்டது என்று சார்லஸ் டிராவல்லேன் முன்வைக்கிறார். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கூற்று சரி. 2. கவலையும் இறப்பும் எங்கெங்கும் நிறைந்து சென்னை மாகாணத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான நெசவாளர்கள் பசியால் செத்து மடிகிறார்கள் என்று 1823 அபே டுபாய் குறிப்பிடுகிறார். 2வது கூற்று சரி. 3. வணிக வரலாற்றில் இதற்கு சமமான ஒரு துயரம் நிகழ்ந்ததில்லை. பருத்தி நெசவாளர்களின் எலும்பு இந்தியாவின் கங்கை சமவெளி பரப்புகளை வெளுக்க செய்கின்றன என்று குறிப்பிட்டவர் வில்லியம் பென்டிங் பிரபு. 4. சென்னையில் நியமிக்கப்பட்ட சித்திரவதை ஆணையம் 1856 அறிக்கையை சமர்ப்பித்ததா? சித்திரவதை ஆணையம் 1855 அறிக்கையை சமர்ப்பித்திருப்பாங்க. ஆனால் இங்கே 56 இருக்குது. அப்போ 4 தவறு. சரியானது 1, 2, 3 சரி. 609வது கேள்வி,
சென்னை மாகாண பெருமஞ்சம் டேஸ் ஆண்டுகளில் ஏற்பட்டது. சென்னை மாகாண பெருமஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. 1876 முதல் 1878 அந்த காலவாக்கில் தான் மிகப்பெரிய பஞ்சம் சென்னை மாகாணத்தில் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. கரும்பு தோட்டத்திலே என்ற பாடலில் பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை உருக்கமாக எடுத்து காட்டியவர் யார்? கரும்பு தோட்டத்திலே என்ற பாடலில் பெண் தோட்ட தொழிலாளர்களின் பரிதாப நிலையை உருக்கமாக எடுத்து காட்டியவர் பாரதியார். 612வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நௌரோஜி. சரி. இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா 1901 எழுதி வெளியிடப்பட்டது. அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. இந்தியாவில் வறுமையும் போவர்ட்டி இன் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியான்னு என்ற நூல் இங்கிலீஷில் வரும். இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதிய தாதாபாய் நௌரோஜி. இந்த கேள்வியும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தக்கர்களை அடக்கிய ஆங்கில அதிகாரி வில்லியம் ஸ்லீமேன். ஸோ கூற்று 1, 2 சரி. 613வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றுகள் எது தவறானது பார்க்கலாம். 1. மைசூர் விஜயநகர பேரரசின் கீழ் நிலமானிய முறையில் இயங்கிய ஒரு சிறு அரசாக இருந்தது. சரி. ஐதர் அலியின் தந்தை பதே முகமது கோலார் பகுதியின் கோட்டை காவற்படை தளபதியாக பௌஜிதராக இருந்தார். சரி. ராஜா உடையார் 1578 அரியணை ஏறினார். சரி. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் தவறானது. 1610 மைசூர் சுல்தான்களின் தலைநகரம் மைசூரிலிருந்து பெங்களூருக்கு மாற்றப்பட்டதா? கிடையாது. மைசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு மாற்றிருப்பாங்க. இங்கே பெங்களூருக்குன்னு மாற்றிருக்காங்க. அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. 613வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. பதே ஐதர் பகதூர் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம் என்ற பட்டத்தை திப்பு சுல்தான் பெற்றார். பதே ஐதர் பகதூர் அதாவது வீரமும் வெற்றியும் கொண்ட இந்த சிங்கம் என்ற பட்டத்தை திப்பு சுல்தான் பெற்றிருப்பார்னா கிடையாது. ஐதர் அலிக்கு கிடைச்சி ஐதர் அலி பெற்றிருப்பார். இந்த பதே ஐதர் பகதூர் என்றது வீரமும் வெற்றியை கொண்ட சிங்கம் என்ற பட்டம் திப்பு சுல்தான் பெற கிடையாது, ஐதர் அலி பெற்றிருப்பார். அப்போது 1 தப்பு. 2. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதிகாரத்துக்கு உட்பட்ட இடங்களை தக்க வைத்து கொள்ள இடைப்பட்ட நாடுகளை வாரன் ஹேஸ்டிங்ஸ் சுற்றுவேலி கொள்கை மூலம் தொடர்ந்து அனுமதித்தார். அப்போ சுற்றுவேலி கொள்கையை அனுமதித்தது வாரன் ஹேஸ்டிங்ஸ். 3. வட சர்க்கார்கள் என அறியப்படும் பகுதிகள் கஞ்சம், விசாகப்பட்டினம், கோதாவரி, கிருஷ்ணா, குண்டூர். சரி. வட சர்க்கார்கள் ஆங்கிலேயர் வசமானதை முகலாய பேரரசர் 1765 அலகாபாத் உடன்படிக்கை மூலம் அங்கீகரித்தார். அப்போ சரியானது 2, 3, 4 சரி, 1 தவறு. 614 பொறுத்துக. முதலாம் மைசூர் போர். முதலாம் மைசூர் போர் எப்போ நடந்ததுன்னா 1767 to 69. இரண்டாம் மைசூர் போர் 1780 முதல் 1784. மூன்றாம் மைசூர் போர் 1790 1792. நான்காம் மைசூர் போர் 1799. சரியான விடை ஆப்ஷன் சி. 615வது கேள்வி. பொருந்தாதது எது? 4 ஆப்ஷன் எது பொருந்தாதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1768 ஐதர் அலி பாராமகால் அதாவது சேலம் மாவட்டத்தில் இருக்க பாராமகால் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து கேப்டன் நிக்சனை தோற்கடித்து கரூரையும் ஈரோட்டையும் கைப்பற்றினார். சரி. 2 பி ஆப்ஷன். ஐதரின் தளபதி பசுலா கான் மதுரையிலும் திருநெல்வேலியிலும் படையை எந்த எதிர்ப்புமின்றி வழிநடத்தி சென்றார். சரி. 3. அமெரிக்க சுதந்திர போருக்கு பிறகு பிரான்ஸ் அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கையை 1777 செய்து கொண்டது. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் அமெரிக்காவுடன் நட்பு உடன்படிக்கை செய்து கொண்டு இருக்க மாட்டாங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. ஐதர் ஆர்காட்டை 1780 கைப்பற்றினார். சரி. 616வது கேள்வி. பொறுத்துக. முதலாம் மைசூர் போர் எந்த உடன்படிக்கை விளைவாக வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா முதலாம் மைசூர் போர் சென்னை உடன்படிக்கை மூலம் ஸ்டாப் ஆகிருக்கும். இரண்டாம் மைசூர் போர் பார்த்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது. மூன்றாம் மைசூர் போர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது. முதல் ஆங்கில மராத்திய போர் சால்ஃபை உடன்படிக்கை மூலம் முடிவுக்கு வந்தது. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஐதர் அலியின் மகன் திப்பு சுல்தான்
கர்னல் பிரைத்வெயிட்டை டேஸ் அருகே தோற்கடித்து சிறைப்பிடித்தார். ஹைதர் அலியுடைய மகன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா கர்னல் பிரைத்வெயிட்டை எதன் அருகே வந்து தோற்கடித்து சிறைப்பிடித்தார்னா கும்பகோணம் அருகே. 618வது கேள்வி, பொருந்தாதது எது? ஹைதர் அலி மரணம் 1782. கர்னல் புல்லட்டன் என்பவர் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்திருப்பார் கேட்டேன்னா கிடையாது, திண்டுக்கல் நாளராக இருக்க மாட்டார். அப்போ பொருந்தாத ஆப்ஷன் பி. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது, அதை பார்க்கலாம். ஹைதர் அலி மரணம் அடைந்த ஆண்டு 1782. கர்னல் லேங் கரூரில் வந்து புரட்சி செஞ்சுருப்பார். பாரிஸ் உடன்படிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 1783. பாரிஸ் உடன்படிக்கை 1783. 3ஆம் மைசூர் போர் நடைபெற்ற போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? 3ஆம் மைசூர் போர் நடைபெற்ற போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் காரன்வாலிஸ் பிரபு. 620வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. திப்பு சுல்தான் கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் 1787 பாரிஸுக்கும் தூதுக்குழுவை அனுப்பினார். திப்பு சுல்தான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டாண்டினோபிளுக்கும் 1787 பாரிஸுக்கும் ஒரு தூதுக்குழு அனுப்பினார். சரி. கர்னல் ஹார்ட்லி திப்புவின் தளபதி உசைன் அலியை கள்ளிக்கோட்டையில் தோற்கடித்தார். இதற்கு பதிலாக திப்பு திருவண்ணாமலையை கைப்பற்றினார். சரி. ஸ்ரீரங்கப்பட்டின உடன்படிக்கையின்படி திப்பு சுல்தான் போர் இழப்பீடாக 3 கோடி ரூபாய் ஆங்கிலேயருக்கு அளிக்க வேண்டும். சரி. திப்பு சுல்தான் 1796 பாரிஸுக்கு மீண்டும் தூதர்களை அனுப்பினார். ஃபஸ்ட்டு அனுப்பினது 1787 அனுப்பியிருப்பார், மீண்டும் 1796 அனுப்பினார் 2வது முறையாக. ஸோ அனைத்துமே சரிங்க. 620வது கேள்விக்கு பார்த்துக்கோங்க. 621, பிரான்சில் இருப்பதை போல ஜாக்கோபியர் கழகம் எங்கு தொடங்கப்பட்டது? ஜாக்கோபியர் கழகம் வந்து ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் தொடங்கப்பட்டது. 622, 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார்? 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வெல்லஸ்லி பிரபு. 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது காரன்வாலிஸும், 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது கவர்னர் ஜெனரலாக இருந்தது வெல்லஸ்லி பிரபு. திப்புவின் மகன்கள் முதலில் டேஸில் சிறை வைத்து பின் 1806 வேலூர் கிளர்ச்சிக்கு பிறகு டேஸில் மாற்றப்பட்டார்கள். திப்புவின் மகன்கள் முதல்ல வேலூரில் சிறை வைப்பாங்க, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தா சிறைக்கு மாற்றிடுவாங்க. எந்த போரின் போது திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார்? எந்த போரின் போது திப்பு சுல்தான் கொல்லப்பட்டார்? 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது திப்பு சுல்தான் கொல்லப்பட்டிருப்பார். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. 10th லெவல்லே வரும், பார்த்துக்கோங்க. அதாவது குறிப்பாக 8th இருக்கும். எந்த போரில் வந்து திப்பு சுல்தான் கொல்லப்பட்டிருப்பாருன்ட்டு இங்கே நம்ம 11th ஹிஸ்ட்ரியில் லாஸ்ட் யூனிட்டில் நம்ம பார்த்துட்ருக்கோங்க. அடுத்து பாளையக்காரன் முறை தோன்றிய ஆண்டு. பாளையக்காரன் முறை எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1530. மேற்கு பாளையக்காரர்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தவர் பூலித்தேவர். 627வது கேள்வி, பின்வரும் கூற்றோடு தொடர்புடையவர் யார்? 1. மதுரையில் நெசவு தொழிலை ஊக்குவித்தார். மதுரை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு 1756 முதல் 1761 வரை ஆளுநராக பொறுப்பு வகித்தார். இதோடு தொடர்புடையவர் யார்னா யூசப் கான். யூசப் கான் என்கிற கான் சாஹிப் என்கின்ற மருதநாயகம். தன் மீது நெருப்பு வைத்துக்கொண்டு ஆங்கிலேயரின் வெடிமருந்து கிடங்கில் நுழைந்த அதை அழித்தவர் யார்? குயிலி. வேலு நாச்சியார் இறந்த ஆண்டு 1796. 1730 பிறந்திருப்பாங்க வேலு நாச்சியார், இறந்தது 1796. பொறுத்துக. சின்ன மருது ஆலோசகர், பெரிய மருது தளபதி, உடையாள் உளவாளி, மருதநாயகம் இஸ்லாமிய சமயத்து முதல் இஸ்லாமிய சமயத்தில் இருக்கும்போது மருதநாயகன் என பெயர் பெற்றிருந்தார். சரியானது ஆப்ஷன் பாம்பே. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகளை யூசப் கான் கைப்பற்றிய ஆண்டு. நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர் ஆகிய இடங்களில் இருந்த முக்கியமான கோட்டைகளை யூசப் கான் கைப்பற்றிய ஆண்டு 1761 மே 16. சரியான ஆப்ஷன் பாம்பே. வேலுநாச்சியார் தன் மகளுடன் தப்பித்து திண்டுக்கல் அருகே விருபாட்சியில் ஹைதர் அலியின் பாதுகாப்பில் எத்தனை ஆண்டு காலம் இருந்தார்? 8 ஆண்டு காலம் இருந்தார். பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? யூசப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. யூசப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு 1764. சரி. வேலுநாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780.
வீரபாண்டிய கட்டபொம்மன் பிறந்த ஆண்டு 1760 இது, 1761 இது. ஆனால் 60ல் பிறந்திருப்பார். அப்போது தவறானது ஆப்ஷன் சி. பக்கோட்டா என்பது தமிழில் வராகன் என்று பொருள். மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. யூசப் கான் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு இதுவும் கேட்டிருக்காங்க 1764. வேலு நாச்சியார் சிவகங்கை மீட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. பக்கோடா என்பது தமிழில் வராகன் என்று பொருள், இதுவும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ரீசெண்டாகவும் இப்போ ரீசெண்டாக கேட்டிருக்காங்க 2023 நடந்த தேர்வுகளில். 634வது கேள்வி, பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 1. 1798 ஆகஸ்ட் 18 அன்று ஜாக்சன் 2 வாரங்களுக்குள் தன்னை ராமநாதபுரத்துக்கு வந்து சந்திக்கும்படி வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு உத்தரவு பிறப்பித்தார். சரி. பாளையக்காரர்களிடமிருந்து கப்பம் வசூலிப்பதற்காக சொக்கம்பட்டி, சிவகிரி, சாத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இடங்களில் ஜாக்சன் தங்கியிருந்த போது வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்திக்க முயன்றார். சரி. கட்டபொம்மன் 23 நாட்களில் 400 மைல் தூரம் கலெக்டர் ஜாக்சனை சளைக்காமல் பின்தொடர்ந்து செப்டம்பர் 19, 1798 அன்று ராமநாதபுரத்தில் சந்தித்தார். சரி. கட்டபொம்மன் 1080 பக்கோடா அதாவது வராகன் மட்டுமே வரிபாக்கி வைத்திருந்தார். சரி. ஸோ அனைத்துமே சரி. அடுத்தது, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோட்டா எனப்பட்டது. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு 2020 லாஸ்ட் இயரில் வந்து 2023 நடந்த தேர்வில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி தேர்வு நடத்தியதில் விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பக்கோட்டா எனப்பட்டது. திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோடா 3 ரூபாய்க்கு சமமாக கொள்ளப்பட்டது. கேள்வி என்ன? பின்வரும் கூற்றுகள் தவறானது எது? எதுனா பி தான் தவறு. ஏன்னா ஒரு பக்கோடா என்பது வந்து பார்த்திங்கன்னா 3.5 அதாவது 3 ரூபாய்க்கு சமம்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே 3 ரூபாய்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷன் சரியாக இருக்குது. பக்கோடா மரத்தை உலுக்குதல் என்ற சொலவடை இங்கிலாந்து மக்களிடையே பரவியது. அப்போ பக்கோடானா மரத்தை உலுக்குதல் என்று பொருள், அதுவும் சரி. ஒருவரை அதிர்ஷ்டசாலி ஆக்க வாய்ப்புகள் இந்தியாவில் குவிந்து கிடைக்கின்றன என்ற ஐரோப்பியர்களின் அக்கால மனநிலையை பக்கோடா மூலம் நாம் உணரலாம், அதுவும் சரி. அடுத்து 636வது கேள்வி, கட்டபொம்மனை கம்பெனி நிர்வாகத்திடம் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டவர் யார்? கட்டபொம்மனை கம்பெனி நிர்வாகத்திடம் சரணடையும்படி அறிவிப்பு வெளியிட்டவர் எட்வர்ட் கிளைவ். 637வது கேள்வி, கூற்று காரணம். கூற்று, சிவகிரி கோட்டை தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கையில் பாதுகாப்பானதாக இருந்தது. சிவகிரி கோட்டை பார்த்தீங்கன்னா தாக்குதல் மற்றும் தற்காப்பு நடவடிக்கையில் பாதுகாப்பாக இருந்தது. சரி. காரணம், மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வலுவான அரண்களோடு அது அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ இதுவும் சரி. அப்போ கூற்று சரி, காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நடந்த அதாவது 2023 ஏதோ ஒரு எக்ஸாமில் டிஎன்பிசி தேர்வு நடத்திய தேர்வில் இந்த கேள்வி அப்படியே புக் பேக்லேருந்து கேட்டு வச்சுருக்காங்க 11th ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கோங்க. அடுத்து, கட்டபொம்மன் கைத்தாறு பழைய கோட்டைக்கு அருகில் தூக்கிலிடப்பட்ட நாள். கட்டபொம்மன் கைத்தாறு என்ற இடத்துல பழைய கோட்டைக்கு அருகில் தூக்கிலிடப்பட்ட நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1799 அக்டோபர் 16. இதுதான் சரியானது. கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 16 தான். நம்ம 8th புக்கில் வந்து அக்டோபர் 17ஆம் தேதின்னு சொல்லியிருப்பாங்க, அது தவறாக தந்திருக்காங்க. ஸோ சரியானது கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்டது 1799 அக்டோபர் 16. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்கள் கூடும் இடமாகவும் அவர்களது அடையாளமாகவும் இருந்தது எது? காளையர் கோயில். 640வது கேள்வி, பொறுத்துக. மருது பாண்டியர் சிங்கம்புணரி, செவத்தையா வத்தலகுண்டு, துரைசாமி மதுரை. சரியான ஆப்ஷன் ஏ. 641வது கேள்வி, ஊமைத்துறையும் செவத்தையாவும் அவர்களின் ஆதரவாளர்கள் பலரும் பாஞ்சாலங்குறிச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டு டேஸ் நாள் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ ஊமைத்துறையும் செவத்தையாவும் எப்போ வந்து தலை துண்டிச்சிருப்பாங்கன்னா 1801 நவம்பர் 16ஆம் தேதி ஊமைத்துறை, செவத்தையா மற்றும் பலர்கள். சின்ன மருதுவும் அவருடைய சகோதரர் வெள்ளை மருதுவும் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு. சின்ன மருதுவும் அவருடைய சகோதரர் வெள்ளை மருதுவும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிட்டிருப்பாங்க. எப்போனா 1801 அக்டோபர் 24. அக்டோபர் 24 ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 643வது கேள்வி, பொறுத்துக. விருபாட்சி வந்து பார்த்திங்கன்னா கோபால நாயக்கர், பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர், சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் ககான், பெருந்துறை குமாரல் வெள்ளை, ஈரோடு வாரணவாசி. இவர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா அந்தந்த பகுதி ஆட்சி புரிந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா தீரன் சின்னமலையோடு
நெருக்கமான தொடர்பில் இருந்தவங்க. சரியான விடை ஆப்ஷன் சி. பின்வரும் போர்களோடு தொடர்புடையவர் யார்? 1. காவேரி கரையில் நடைபெற்ற 1801 காவேரி கரையில் நடைபெற்ற 1801 போர். 2. 1802ஆம் ஆண்டு ஓடாநிலையில் நடந்த போர். 3. 1804இல் நடந்த அறச்சலூர் போர். 4. 1805இல் நடைபெற்ற இறுதிப் போர். இந்த போர்களோடு தொடர்புடையவர் யார்னா தீரன் சின்னமலை. தென்னிந்தியாவின் புரட்சியாளர்கள் சந்தித்துக் கொள்ளும் இடமாக ஆனது எது? தென்னிந்தியாவின் புரட்சியாளர்கள் சந்தித்துக் கொள்ளும் இடமாக இருந்தது வேலூர் கோட்டை. கேள்வி 646. சிப்பாய்களுக்கான ஒரு புதிய தலைப்பாகையை வடிவமைத்தவர் யார்? அக்னியு. கேள்வி 647. வேலூர் புரட்சி நடைபெற்ற நாள். ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. வேலூர் புரட்சி ஏற்கனவே கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். வேலூர் புரட்சி நடைபெற்ற நாள் 1806 ஜூலை 10. வேலூர் புரட்சிக்கு முக்கிய பங்கு வகித்தவர் ஜமாலுதீன். வேலூர் புரட்சி நடைபெற்ற பொழுது கோட்டைக்கு வெளியே பல்லக்கில் சென்று கொண்டிருந்தவர் யார்? கோட்டைக்கு வெளியே பல்லக்கில் சென்று கொண்டிருந்தவர் மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங். 650வது கேள்வி. பின்வரும் கூற்றுகள் சரியானது எது? 2 கூற்றில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. 1. கில்லஸ்பியின் வன்கொடுமைகளை நேரில் பார்த்த ஜே பிளாக்கிஸ்டன் 800க்கும் மேற்பட்ட உடல்கள் கோட்டையிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்பட்டதாக கூறுகிறார். சரி. W.J. வில்சனின் மதிப்பீட்டின்படி கிளர்ச்சியில் பங்கேற்றதற்காக 378 பேர் சிறை வைக்கப்பட்டனர். 516 மீது குற்றம் சுமத்தப்பட்டாலும் சிறை தண்டனை விதிக்கப்படலை என்று குறிப்பிட்டிருப்பார். எது? வேலூர் புரட்சியை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ கூற்று 1, 2 சரி. கில்லஸ்பியின் ஆட்கள் கிளர்ச்சிக்கு திட்டம் தீட்டிய திப்புவின் மகன்களை பழிவாங்க விரும்பினார்கள். ஆனால் அதை எதிர்த்தவர் யார்? கர்னல் மரியாட். 652வது கேள்வி. கூற்று 1, கூற்று 2. கூற்று 1. வேலூர் நிகழ்வின் தாக்கம் ஐதராபாத், வாலாஜாபாத், பெங்களூர், நந்திதுர்கம், பாளையங்கோட்டை, பெல்லாரி, சங்கரிதுர்கம் ஆகிய இடங்களிலும் பரவியது. சரி. 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற பெரும் கிளர்ச்சிக்கான அனைத்து முன்னறிகுறிகளும் வேலூர் கிளர்ச்சியில் இருந்தன. சரி. அப்போ கூற்று 1, 2 சரி. 653வது கேள்வி. பொருந்தாதது எது? நிலத்திலிருந்து கிடைக்கும் மொத்த விளைச்சலை ஜன்மின்னு சொல்லலாம். கனம் என்ற உரிமை பெற்றோர் கனம்தார். மலபார் வணிகர்கள் மாப்பிள்ளைகள் என்று அழைக்கிறாங்க. அப்போ பொருந்தாத ஆப்ஷன் டி தான். கோல் கிளர்ச்சி பீகார் வங்காளத்தில் நடைபெற்றுன்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வங்காளத்தில் நடைபெற்றிருக்க, பீகாரில் நடந்தது. அப்போது தவறானது ஆப்ஷன் டி. கோல் கிளர்ச்சியின் தலைவர் யார்? கோல் கிளர்ச்சியின் தலைவர் புத்த பகத். 655வது கேள்வி. மஞ்சி என்று அறியப்பட்டவர்கள் யார்? மஞ்சி என்று அறியப்பட்டவர்கள் சந்தால் பழங்குடி மக்கள். 656. பொறுத்துக. கோல் கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு. கோல் கிளர்ச்சினாவே 1831 to 1832. சந்தால் கிளர்ச்சி 1855 to 1856. முண்டா கிளர்ச்சி 1899 to 1900. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாகவும் கேட்குறாங்க, பார்த்துக்காங்க. சரியான ஆப்ஷன் சி. 657வது கேள்வி. தமது கிளர்ச்சி தம்மை ஒடுக்குபவர்களான ஜமீன்தார்கள், வட்டி கடைக்காரர்கள், அரசாங்கம் ஆகிய 3 தரப்பினரின் புனிதமற்ற கூட்டுக்கு எதிரானது என்று குறிப்பிட்டவர்கள் சந்தால் மக்கள். 658. உல்குலன் கிளர்ச்சி என்று அறியப்படும் கிளர்ச்சி எது? உல்குலன் கிளர்ச்சி உலுகுகான் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது 10th ஹிஸ்ட்ரியிலே வரும். ஸோ இந்த உல்குலன் கிளர்ச்சி என்று அறியப்படும் கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி. இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2023 நடந்த ஒரு தேர்வில் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசி தேர்வு நடத்திய தேர்வில் தான். உல்குலன் கிளர்ச்சினா முண்டா கிளர்ச்சின்னு சொல்லலாம். தன்னை புனித தூதர் என்று அழைத்து கொண்டவர் யார்? பிர்சா முண்டா. 660வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. வங்காளப்படையின் ஆங்கில தளபதியான கர்னல் மல்லிசன் த மேக்கிங் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி வங்காளப்படையின் உருவாக்கம் என்னும் சிறு ஏட்டில் ஒரு இராணுவ வீரர்களின் கழகம் விரைவாக தனது குணாதிசயத்தை மாற்றிக்கொண்டு தேசிய எழுச்சியாக மாறியது என்று குறிப்பிடுகிறார். சரி. 2. டல்லோசியின் இணைப்பு கொள்கைகளாலும் சீர்திருத்த வேகத்தாலும் பாதிப்புக்குள்ளான இளவரசர்கள், இராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்களின் குமரல்கள் என ஏற்கனவே குவித்து வைக்கப்பட்டிருந்த எரிபொருளை கொழுப்பு தடவப்பட்ட தோட்டாக்கள் தீப்பொறியை ஏற்படுத்தி பற்றி எரிய செய்தன என கீன் குறிப்பிடுகிறார். கூற்று 2 சரி. 3. பெருங்கிளர்ச்சியை பெருமளவில் உண்மையான விடுதலை போராட்டம் என விளக்கியுள்ளார் எட்வர்ட் ஜான் தாம்சன். சரி. 4. 1909இல் வெளியான சவார்காரின் த வார் ஆப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அதாவது இந்திய விடுதலை போர் என்ற நூல் எழுதுந்து சவார்கர் தான் 1909இல் வெளியிட்டிருப்பார். அந்த நூலில் ஆங்கிலேயரால் இதுவரும்
இதுவரை வெறும் இராணுவ புரட்சி என்று வர்ணிக்கப்பட்ட இந்நிகழ்வு உண்மையில் அமெரிக்க சுதந்திர போரை போன்ற ஒரு விடுதலை போரே என வாதிடுகிறார். ஸோ அனைத்து கூற்றுமே சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட பார்த்துக்கங்க. இனாம் கமிஷனின் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது? இனாம் கமிஷன் அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு 1852. பெருங்கிளர்ச்சி முதலில் எங்கு தொடங்கியது? பெருங்கிளர்ச்சி ஃபஸ்ட்டு பாரக்பூரில் தான் தொடங்கியிருக்கோம். இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்து பெருங்கிளர்ச்சி வெளிப்படையாக தொடங்கிய ஆண்டு. பெருங்கிளர்ச்சி வெளிப்படையாக தொடங்கியது 1857 மே 10. நமக்கு சிலபஸில் இருக்குதுங்க. 11th ஹிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கங்க. லெக்சிலோசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. லெக்சிலோசி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1850. பொறுத்துக. தில்லிக்கு புரட்சிக்கு தலைமை தாழ்ந்து 2ஆம் பகதூர் ஷா. ஜான்சிக்கு புரட்சி தாழ்ந்து லட்சுமி பாய். கான்பூருக்கு நானா சாஹிப். லக்னோவுக்கு பேகம் அஸ்ரத் மகால். 1857 ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் யார்? 1857 ஆண்டு புரட்சியின் போது நானா சாஹிப்பின் படைகளை தோற்கடித்தவர் ஹோலாக். இந்தியாவில் சீர்திருத்தங்கள் பற்றிய பல கருத்துக்கள் தோன்றிய முதல் மாகாணம் வங்காள மாகாணம். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ராஜாராம் மோகன் ராய். தேசிய சமூக மாநாடு டேஸ் முயற்சியால் ஒருங்கிணைக்கப்பட்டது. எம்ஜி ரானடே. வேதங்களை நோக்கி திரும்புக என்று முழக்கமிட்டவர் டேஸ் ஆவார்? தயானந்த சரஸ்வதி. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. கதைகள் மற்றும் வியக்கத்தக்க ஊமைகளின் மூலம் டேஸ் தனது கருத்துக்களை விளக்கினார். யார்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஒரு பைசா தமிழன் என்ற வார பத்திரிகை நடத்தியவர் அயோத்திதாச பண்டிதர். இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. பொதுத்தமிழ் பகுதியிலும் கேட்டிருக்காங்க. பிரம்மஞான சபை டேஸில் நிறுவப்பட்டது? அமெரிக்காவில் நிறுவப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர்? இது 2023 நடந்த தேர்வில் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் காசி விஸ்வநாத முதலியார். மேற்கத்திய அறிவியலை அறிமுகப்படுத்த சையத் அகமது கான் நிறுவிய அமைப்பு எது? அறிவியல் கழகம். இஸ்லாமிய சமூகத்தினரின் சமய மீளுருவாக்கத்தை நோக்கமாக கொண்டிருந்த இயக்கம் தியோபந்த் இயக்கம். சரியான கூற்றினை தேர்வு செய்க. இதில் சரியானது ஒன்று மட்டும்தான் சரி. சத்திய தர்மசாலை ராமலிங்க அடிகளால் நிறுவப்பட்டது. மற்றது எல்லாமே மாதிரி இருக்கு. சுத்தி இயக்கத்தை நிறுவியோர் டாக்டர் ஆத்மராம் பாண்டரங்கா. சுத்தி இயக்கனாவே சுவாமி தயானந்த சரஸ்வதி வருவார். ராமகிருஷ்ண இயக்கத்தை நிறுவிய ராமகிருஷ்ண பரமஹம்சரா? கிடையாது, சுவாமி விவேகானந்தர். அகமதியர்கள் பொதுவான மசூதியில் தங்கள் வழிபாட்டினை மேற்கொண்டிருப்பாங்களா? கிடையாது. 678வது கேள்வி. கூற்று காரணம். கூற்று. சையத் அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலேய ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. சரி. காரணம், முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். சரி. அப்போ கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். 679வது கேள்வி. பொறுத்துக. ஆங்கிலேய சமய பரப்பு குழு வில்லியம் காரே மற்றும் ஜான் தாமஸ். பார்சி செய்தித்தாள் ராஸ்ட் கோப்தார். தியோபந்த் இயக்கம் முகமது காசிம் நானோதாவி. விவேகானந்தர் விடிவெள்ளி. சரியான விடை ஆப்ஷன் சி. 680வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரம்ம சமாஜத்தில் ராஜாராம் மோகன் ராய் வேதங்களில் தவறே இருக்க முடியாது எனும் கருத்தை புறக்கணித்தார். சரி. அலிகார் இயக்கத்தின் போது சையத் அகமது கான் மதம் சார்ந்த சிந்தனைகள் மாற்றப்பட முடியாது என்பதை மறுத்தார். சரி. எங்களுடைய நிலை அனைத்து மதங்களும் உண்மைகள் இருந்ததாக வேண்டும் என்பதல்ல, ஆனால் உலகத்தில் நிறுவப்பட்ட அனைத்து மதங்களும் உண்மையானவே என ஆத்மராம் பாண்டரங் கூறினாரா? கிடையாது, ஆத்மராம் பாண்டரங் குறிப்பிட்டிருக்க மாட்டார். அப்போ 3 தவறு. 4. எங்கும் நிறைந்துள்ள கண்டறிய முடியாத மாற்ற முடியாத உலகத்தை உருவாக்கி பாதுகாக்கும் சக்தியை வணங்கி வழிபடுவதில் பிரம்ம சமாஜம் உறுதியாயிருந்தது. அப்போ சரியானது 1, 2, 4 சரி. 681வது கேள்வி. பொறுத்துக. பிரம்ம சமாஜம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இது 10th ஹிஸ்ட்ரியில் சமூக சீர்திருத்த இயக்கங்களில் வரும். 11th ஹிஸ்ட்ரியில் இருக்குது. பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். இந்திய பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர். சாதாரண பிரம்ம சமாஜம் கேசவ் சந்திரசென். பிரம்ம சமாஜ நாடகம் நூல் எழுதிருந்து சைதை காசி விஸ்வநாத முதலியார். சரியான விடை ஆப்ஷன் டி. தத்துவ போதனி என்னும் தமிழ் இதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1864 1864. ராஜாராம் மோகன் ராய் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது?
4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். ஏ ஆப்ஷன் இந்து மதத்தை தூய்மைப்படுத்தல், ஒரு கடவுள் வழிபாட்டை போதித்தல், மனித கண்ணியத்திற்கு முக்கியத்துவம் தருதல், உருவ வழிபாட்டை எதிர்த்தல், சமூக தீமையான உடன்கட்டை ஏறுதலை ஒழித்தலை குறிப்பிட்ட ராஜாராம் மோகன் ராய். சரி. 1818 கைம்பெண்களை உயிரோடு எரிக்கும் பழக்கத்தை ஆதரிப்போருக்கும் எதிர்ப்போருக்கும் இடையே நடைபெற்ற விவாதம் என்ற கட்டுரை எழுதினார் ராஜாராம் மோகன் ராய். சரி. சதி ஒழிப்பு சட்டம் 1829 இயற்றியதில் பங்கு வகித்தார். சரி. இவர் விதவை மறுமண சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கிய முக்கியமானவரா? கிடையாது. விதவை மறுமண சங்கத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஈஸ்வர பண்டித வித்யாசாகர் வருவார். அப்போ தவறானது ஆப்ஷன் டி. 684வது கேள்வி பொறுத்துக. பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது 1828. ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடாகவும் கேட்குறாங்க. பிரார்த்தன சமாஜம் ஆத்மரங் பாண்டரங் 1864 67 தொடங்கியிருப்பார். ஆரிய சமாஜம் 1875. ராமகிருஷ்ண இயக்கம் மிஷன் பார்த்தீங்கன்னா 1897. இந்த 4 கேள்வியுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. பொருந்தாதது எது? தக்கான கல்விக் கழகம் ரானடே, சத்யார்த்த பிரகாஷ் சுவாமி தயானந்த சரஸ்வதி, குலாம்கிரி ஜோதிபா பூலே எழுதியிருப்பார். ராமகிருஷ்ண கதாமிர்தான்றது விவேகானந்தர் எழுதியிருப்பாருன்னா கிடையாது, யாரோ ஒருத்தர் எழுதியிருப்பாங்க, யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. ஸோ பொருந்தாத ஆப்ஷன் சி. 686வது கேள்வி அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் யார்? அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியா வந்த ஆண்டு? அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியா வந்தது 1893. அமெரிக்காவில் சிகாகோ நகரில் உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆண்டு 1893. அப்போ அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியா வந்ததும் 1893 தான். அமெரிக்காவில் சிகாகோ மாநாட்டில் உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் உரையாற்றியதும் 1893 தான். 1865 இந்தியாவில் இருந்த பிரம்ம சமாஜத்தின் கிளைகளின் எண்ணிக்கை? 1865 இந்தியாவில் இருந்த பிரம்ம சமாஜத்தின் கிளைகளின் எண்ணிக்கை 54. தனது ஆளுமை திறனால் வெளிநாடுகளில் இந்தியாவின் பாரம்பரியமிக்க நாகரிகத்திற்கும் அதனுடைய புதிதாக பிறப்பெடுத்துள்ள தேசம் என்னும் உரிமை கோரிக்கைக்கும் கண்கூடான அங்கீகாரத்தை பெற்று தந்த முதல் இந்தியர் யார்? முதல் இந்தியர் யார்னா விவேகானந்தர். இதை சொன்னது யார்னா வாலண்டைன் சிரோல் சொல்லியிருப்பாங்க. வாலண்டைன் சிரோல் தான் விவேகானந்தரை பற்றி இப்படி குறிப்பிட்டிருப்பார். அடுத்த கேள்வி நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி சுவாமி விவேகானந்தர். இந்தியாவில் பௌத்தம் மீண்டும் உயிர் பெற்றதில் முக்கிய பங்கு வகித்த அமைப்பு பிரம்மஞான சபை. சத்யசோதக் சமாஜ் அதாவது உண்மையை தேடும் சங்கம் என்பதை ஜோதிபா பூலே நிறுவிய ஆண்டு 1873. ஆல்ரெடி டிஎன்பிசியில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, ரீசன்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆரிய மகிழா சமாஜ் எனும் அமைப்பை நிறுவியவர்? இந்த கேள்வி இந்த ஆண்டு ரீசெண்டாக 2023 நடந்த தேர்வில் கேட்டிருக்காங்க. ஆரிய மகிழா சமாஜ் எனும் அமைப்பை நிறுவியவர் பண்டித ரமாபாய். 695வது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? 1. ரானடே பண்டார்கர் ஆகியோரின் உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்கான சாரதா சதன் அதாவது வீடற்றோர்களுக்கான இல்லம் எனும் அமைப்பை சாவித்திரி பாலே பூலே தொடங்கினாரா? கிடையாது. யாருன்னா ரமாபாய் தொடங்கியிருப்பாங்க. அப்போது 1 தவறு. 2. புனேக்கு அருகில் கேத்கான் எனும் இடத்தில் முக்தி சதன் அதாவது சுதந்திரம் இல்லம் எனும் அமைப்பை ரமாபாய் நிறுவினார். சரி. ஸ்ரீ நாராயணகுரு 1902 ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை நிறுவினார். இப்போ சரியானது 2, 3 சரி. அடுத்து தத்கிப் ஹோல் அக்லுக் பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்தல் எனும் பத்திரிகையை தொடங்கியவர் யார்? தத்கிப் ஹோல் அக்லுக் என்ற பத்திரிகையை தொடங்குவது சையத் அகமது கான். சையத் அகமது கான் பற்றிய கூற்றுகள் சரியானது எது? 1. அலிகார் இயக்கத்தை 1875 தொடங்கினார். சரி. 1864 அறிவியல் கழகத்தை ஏற்படுத்தினார். சரி. 1875 அலிகரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கினார். பின் 1877 முகமதியின் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. சரி. இந்திய முஸ்லிம்களிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக 1886 ஆங்கிலேய கீழை கல்வி மாநாட்டை தொடங்கினார். ஸோ அனைத்துமே சரிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது கூட. சையத் அகமது கானை பற்றி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க டிஎன்பிசி தேர்வாணையத்தில். பொருந்தாதது எது? அகமதி இயக்கம் 1889 மிர்சா குலாம் அகமது. சரி. தியோபந்த் இயக்கம் 1866 முகமது காசிம் நானோதவி ரஷீத் அகமது கங்கோத்ரி. சரி. நட்வத் அல் உலாமா 1894 சிப்லி நுமாமி. ராஸ்கோப்தார் பார்சிகளினுடைய பத்திரிகைன்னு வரும். இங்கே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தொடங்கியிருக்காங்க தந்திருக்காங்க. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டி.
சீக்கியர் குருத்வாரா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது? சீக்கியர் குருத்வாரா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1922 1922. 700வது கேள்வி, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சத்திய தர்மசாலை ஒன்றை வடலூரில் வள்ளலார் நிறுவினார். சரி. ரக்னுமை மத்தியஸ்னன் சபா 1851 நிறுவப்பட்டது. சரி. 1873 சிங் சபா உருவானது. சரி. திருவட்பா 1866 வெளியிடப்பட்டதா? 1867 வெளியிட்டிருப்பாங்க திருவட்பா. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. 701வது கேள்வி, ஆதி திராவிடர்களே உண்மையான பௌத்தர்கள் என்றும் வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டனர் என்று வாதிட்டவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். கேள்வி 701. சரி, 702 மாறி வந்திருக்கும். பாப்டிஸ்டுகளான வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் ஆகிய இருவரும் சமயப்பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்த ஆண்டு 1793. அடுத்து, பின்வரும் கூற்றோடு தொடர்புடைய அமைப்பு எது? பொது பள்ளிகளில் சேர்வதற்கான உரிமை, அரசு பணிகளில் அமர்த்தப்படுதல், சாலைகளை பயன்படுத்துவதற்கான, கோயில்களுக்குள் செல்வதற்கான உரிமையை முக்கியமாக பங்கெடுத்த அமைப்பு தர்ம பரிபாலன யோகம். ஸ்ரீ நாராயண குருவுடைய தர்ம பரிபாலன யோகம் தான் இவ்வளோ பணிகளை செஞ்சுருக்கும். கேள்வி 703, கவிஞர் குமாரன் ஆசான், டாக்டர் பல்பு, சகோதரன் ஐயப்பன் போன்ற மகத்தான ஆளுமைகள் எந்த இயக்கத்திலிருந்து தோன்றினார்? கவிஞர் குமாரன் ஆசான், டாக்டர் பல்பு, சகோதரன் ஐயப்பன் போன்ற மகத்தான ஆளுமைகள் தர்ம பரிபாலன யோகம் அமைப்பு இயக்கத்திலிருந்து தோன்றினார். டேஸில் புனேயில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளியையும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒரு பள்ளியையும் தனது துணைவியார் சாவித்திரியின் உதவியோடு ஜோதிபா புலே தொடங்கினார். எப்போ தொடங்கினார்னா 1851 தொடங்கியிருப்பாங்க. மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் என்று கூறியவர் யார்? மக்களின் கல்வியே விடுதலைக்கான புரட்சிகரமான காரணியாக இருக்கும் என்று கூறியவர் ஜோதிபா பூலே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 105 வினாவிடைகள், குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியை அனைத்து, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா யூனிட்லையுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல மிக மிக முக்கியமானதாக இருக்குது. டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் வரலாறு பகுதியிலிருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக 11th ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதனால தான், ஏன்னா 2023 கிட்டத்தட்ட ஒரு 29 எக்ஸாம் டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தியிருக்கு. அந்த 29 எக்ஸாமை அனலைஸ் பண்ணதில் 11th ஹிஸ்ட்ரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. அதில் இருக்கக்கூடிய முழு மாதிரி வினாவிடைகளை முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோங்க. இந்த வீடியோக்கான PDF கொஸ்டின் பேப்பர், அதாவது 705 கொஸ்டின் பேப்பரும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கணும், ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பர், அதாவது 8489670372 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அந்த PDF கொஸ்டின் பேப்பர் சென்ட் பண்ணப்படும். நன்றி, வணக்கம்.